Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி இப்போ அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, என்ன எனர்ஜியில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் எனர்ஜி செக் பண்ணிவிட்டு தென் உங்கள் பர்சன் எனர்ஜி, தென் ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் என்ன, அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், ஃபைல் செலெக்ஷன் கிடையாது. அண்ட் ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும், ரீயூனியன் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபியூச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஹெல்த், கரியர் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட எனர்ஜி என்னன்னு நம்ம குயிக்காக செக் பண்ணிடலாம். இதில் ஏதாவது ஒரு எனர்ஜி உங்களுக்கு ரெசனேட் ஆனாலும் நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஃபர்ஸ்ட் நம்ம உங்கள் எனர்ஜி செக் பண்ணலாம். எல்லா எனர்ஜியும் ரெசனேட் ஆகணுன்ட்டு இல்லை, ஏதாவது ஒன்று உங்களுக்கு ரெசனேட் ஆனாலும் இதுல இருந்து நீங்க வர இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எனர்ஜி, ஸோ நீங்கள் உங்கள் மனசு என்ன சொல்லணும், என்ன சொல்லுது அப்படின்னு இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் தடுக்காமல் என்ன சொல்ல வருது, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சரியா? இதில் இருக்கிற பர்சன் நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் நிறைய அன்பு காமிப்பீங்க. அடுத்தவங்களோட ஒரு பொசிஷன்ல இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருப்பீங்க. ஒரு கட் ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கும். சரியா? கட் ஃபீலிங் வந்திருக்கும். அண்ட் லவ்லேயே உங்களுக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும். வேற யாராவது உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு இப்போ கல்யாணத்துக்கு பார்க்குற மாதிரி, அலையன்ஸ் பார்க்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பீங்க. ஆர் உங்களுக்கு லவ் ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கலாம். என்ன பண்றது அப்படின்னு இப்போ உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கீங்க. செல்ஃப் கேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் எனர்ஜி. செகண்ட் ஒன், உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா? காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லை ரிலீஜியஸ் ஏதாவது ஒரு சொசைட்டி அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் அது இருந்தாலும் உங்கள் லைஃப்பை நீங்கள் நிதானமாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு எனர்ஜி காமிக்குது. சரியா? நீங்க குழப்பத்துல தான் இருக்கீங்க, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, ஆன் அண்ட் ஆஃப்ல போயிட்டு இருக்கு, என்னன்னே தெரியல. பட் இந்த டிஃபரன்சஸ்லாம் இருக்கிறனால சொசைட்டி அக்செப்ட் பண்ண முடியாத, இல்ல உங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே அது ஒரு பெரிய ஒரு தடங்கல் மாதிரி இருக்கும். அதனாலேயே இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கிற மாதிரி தெரியுது. இது செகண்ட் எனர்ஜி. இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு நிறைய மன நிறைவு, மன சந்தோஷம் கொடுத்துருக்கிற ஒரு பர்சனா இவங்க இருந்திருப்பாங்க. ஒரு லாங் டேர்ம் கிடைக்கும், இவங்க நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூடயே வருவாங்க, ஒரு பீஸ்ஃபுல்லான எனர்ஜி தருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருந்திருக்கும். பட் இப்போ அது எல்லாமே நம்ம ஒரு மணல்ல கட்டின வீடு எப்படி இருக்கும், அது ஜஸ்ட் ஒரு ஹோப் இல்லாம போய் நம்ம ஆசாசியா குழந்தைங்க இந்த மணல்ல வீடு கட்டுவாங்க. பட் அது நிரந்தரமா இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க ரொம்ப ஆசையோட ஆரம்பிச்சிருக்கீங்க. பட் இப்போ அது ஒண்ணும் இல்லாம போயிருச்சு, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிற வலி, வேதனை உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கு. ரொம்ப பெரிய ஏமாற்றம். இமோஷனலா உங்களை ஃபுல்ஃபில் பண்ணாம இருந்திருப்பாங்க. இமோஷனல் நீங்களும் உங்க பர்சனும் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க, நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க. உங்க பர்சனும் தனிமையா தான் இருக்காங்க, நீங்களும் தனிமையா தான் இருக்கீங்க. சரியா? இப்ப நீங்க இது வரைக்கும் உங்க பர்சனோட சப்போர்ட்ல அவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்துகிட்டு இருப்பீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்ப எல்லாமே நீங்க உங்க ஓன்ல நீங்களா யோசிச்சு நீங்களா பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருப்பீங்க. அந்த மாதிரி எனர்ஜிக்கு நீங்க ஷிஃப்ட் ஆயிருப்பீங்க. ஒரு அவேக்கனிங் வந்துகிட்டு இருக்கு. உங்க பர்சனோட எனர்ஜியை நீங்க ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ்பெஷலி பாஸ்ட் ஃபியூ டேஸ் உங்க பர்சனோட எனர்ஜி, அவங்க என்ன பண்றாங்கன்னு உங்க இன்ட்யூஷன் சொல்லும். நீங்க ட்ரீம்ஸ்ல பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய அவேக்கனிங், ஒரு விழிப்பு, இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின விழிப்பு வந்திருக்கு. அண்ட் தனிமையில இருப்பீங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப நீங்க பாஸ்ட் கொஞ்ச நாளாவே நீங்க சிங்கிளா இருப்பீங்க. ஆர் உங்க பர்சன் சிங்கிளா இருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இல்லாம, ஐ மீன் நீங்க நோ கான்டாக்ட்ல ஒரு சிங்கிளா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இப்ப நீங்க இருப்பீங்க. ஓகே,
ஸோ சிலருக்கு வந்து சிலர் ஓகே சிலர் வந்து இதில் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க ஃபேமிலி கூட உங்க ஃப்ரெண்ட்ஸோட இப்போ நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்களைய நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க சோகத்துல இருந்து உங்க வழியில இருந்து உங்களையே மாத்திக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு கெட் டுகெதர், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு செலிப்ரேஷன் அந்த மாதிரி போறது, ஜஸ்ட் வெளியில வந்து நீங்க டூர் மாதிரி பிளான் பண்ணி போறது, ஜஸ்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இதுல இருந்து. ஸோ இதெல்லாம் வந்து ஓவராலா உங்களோட எனர்ஜி. நெக்ஸ்ட் உங்க பர்சனோட எனர்ஜி என்ன நம்ம பார்த்துடலாம். கரண்ட்ல உங்க பர்சன் தற்போதைய நிலை இப்ப என்ன மாதிரியான எனர்ஜில இருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். Bottom deck, Page of Pentacles. இது ஒரு மேரேஜ்க்கான கார்டு, ஹைரஃபன் கார்டு, ஒரு மேஜர் ஆர்கானா. நிறைய மேஜர் ஆர்கானா வந்திருக்கு. சரியா? ஸோ இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அண்ட் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்க சான்ஸ் இருக்கு. பாஸ்ட் லைஃப்ல நீங்க பண்ண நல்லது கெட்டதுக்கான ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டோட சேர்ந்து வந்திருக்கு. ஸோ ஜட்ஜ்மெண்ட் ஹைரஃபன் ரொம்ப ஒரு இந்த காம்பினேஷன் கார்டு என்ன சொல்லுன்னா, பாஸ்ட் லைஃப்ல இந்த பர்சன் பர்டிகுலர் பர்சன் நீங்க யாருக்காக பாக்குறீங்களோ இவங்களோட உங்களுக்கு போன ஜென்மத்துல சரியா போன பிறவியில உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு இது ஒரு கார்மிக் கனெக்ஷன் மாதிரி ரொம்ப பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் நீங்க இருந்திருக்கீங்க. அப்ப உங்களுக்கு முற்பிறவியில வந்து ஏதோ ஒரு கடன், அந்த கர்மாவோட கடனை தான் வந்து இப்ப இந்த பர்சனோட நீங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது கார்மிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கு. அதை தாண்டி வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் தான், முற்பிறவியில உங்களுக்கு ஒரு கனெக்ஷன். உங்க பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இப்ப கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. லாங் டேர்ம்க்கு யோசிக்கலாம், இல்ல மேரேஜ் அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி உங்களை பாக்குற மாதிரி தெரியுது. சில உங்களுக்கான ரெஸ்பெக்ட் வந்து இப்ப கிடைச்சுக்கிட்டு இருக்கு, உங்களை வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேஷுவலா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கரண்ட் எனர்ஜி கிடையாது. ஒரு ஸ்டேபிளான ஒரு பாண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு. இது வந்து ஒரு ரியலைசேஷன். ஏன் இந்த மாதிரியான அவங்க இப்ப ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு அவேக்கனிங் வந்துட்டு இருக்கிறனாலதான். இதுல வந்து உங்க பர்சன் வந்து இமோஷன்ஸை ரொம்ப கண்ட்ரோல் பண்ற டைப்பா இருப்பாங்க அண்ட் ஈகோ அதிகமா இருக்கிற பர்சன். இதுல நிறைய பேர் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியில இருப்பாங்க. ஓகே, உங்க பர்சன் நான் சொல்றேன் லீடர்ஷிப் குவாலிட்டியில இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஃபேமிலியில வந்து அவங்க ஒரு பெரிய பொறுப்பு, அவங்கதான் வந்து ஒரு ப்ராமினன்டான ஃபிகரா இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில அவங்கதான் மத்தவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றது, ஏர்ன் பண்ணி கொடுக்கறது, ஃபேமிலியை பாத்துக்கிறது எல்லாமே உங்க பர்சனோட நிறைய பொறுப்பு வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல ஈகோ அதிகமா இருக்கு. நான் சொல்றதுதான் முடிவு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் உங்களோட பர்சனோட கேரக்டர். பட் அப்படி இருந்தனாலதான் உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப வலி ஏற்படுத்தி இருக்கலாம். அவங்க வந்து எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாத மாதிரி இருப்பாங்க. எல்லாமே மறைச்சு வைக்கிறது, எதையுமே வெளியில சொல்லாம இருக்கிறது. இது என்ன ஆயிடுச்சுன்னா உங்க பர்சனுக்கு வந்து இப்ப அது ஒரு அவேக்கனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்து லவ்க்கு வந்து அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் இல்லை, ஜஸ்ட் அப்படிங்க கேஷுவலா எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு டைப்பா இருக்கலாம். பட் இப்போ வந்து அதுவே அவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்போ ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கு. ஏன்னா இது வந்து ஜட்ஜ்மெண்ட் கார்டு அப்படிங்கிறப்ப இது ஒரு அவேக்கனிங் தான். ஸோ செகண்ட் சான்ஸுக்கான குறிக்கிற கார்டு தான். ஸோ பாஸ்ட்ல என்ன நடந்திருந்தாலும் ஒரு ஸ்டேபிள் கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ சீரியஸா ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரத்துல தான் இருக்காங்க. உங்களுக்குள்ள பாஸ்ட்ல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், புரிதல் இல்லாம இருந்தா அது வந்து சரி ஆகிடும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உண்மையிலே வேணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஈகோவை தாண்டி ஈகோ டெத் நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஈகோவை தாண்டி இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
சிம்பிளா சொல்லணும்னா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப். இது முக்கியமான உறவு. இப்ப எனக்கு ஒரு செகண்ட் ஒரு சீரியஸான ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. இது சீரியஸா வேணும். இல்ல உங்க பெர்சனுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கலாம். அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கலாம். அவங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கலாம். உங்ககிட்ட வர்றப்ப வந்து அந்த பொறுப்புகள பத்தி வந்து யோசிக்காம உள்ள நுழைஞ்சிருப்பாங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல. நாள் ஆக 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 அவங்களுக்கு வந்து நீங்க எமோஷன்ஸ் வந்து அதிகமா காமிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. லவ் அதிகமா காமிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதனால அவங்க கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து விலகி இருந்திருக்கலாம். எமோஷனலா டிட்டாச் ஆகியிருக்கலாம். உங்க பெர்சன் ரொம்ப பிராக்டிகலா திங்க் பண்றவங்க, சொசைட்டிக்காக வாழ்றவங்க, சொசைட்டி என்ன சொல்லிடும் அப்படிங்கிற மாரி மரியாதை ரொம்ப முக்கியம்னு நினைச்சு வாழ்ற ஒரு பெர்சனா இருப்பாங்க. அண்ட் இந்த 2 கார்டு சேர்ந்து வந்திருக்கிறனால ஷியூரா அவங்க ஒரு மேரேஜ், லாங் டெர்ம் ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கிற மாரி இருக்கு. ஓகே. ஸோ இது தாண்டி வந்து சொல்லணும்னா, அவங்க ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற மாரி இருக்கும். பெரியவங்களோட கண்ட்ரோல்ல கூட இருந்திருக்கலாம். அவங்க மாமனார், ஐ மீன் மாமனார், அவங்க அப்பா, அம்மா, இல்ல உங்களுக்கு மாமனார், மாமியாரா இருக்கலாம். இல்ல ஒரு கைடன்ஸ் குடுக்குறவங்க, ஒரு பெரிய ஒரு ஆளுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஃபேமிலில, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து சிலர் வந்து இருக்கலாம். உங்க பெர்சன் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள பெர்சன், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சனாலிட்டி. எப்பயுமே ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். அது வந்து ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ற ஒரு பெர்சன். கொஞ்சம் டாமினன்ட் பண்ணுவாங்க, உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்ட்ரிக்டான ஒரு பெர்சனா தெரியுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் நான் வந்து மெயினா சொல்ல வர்றது வந்து, இதுல வந்து நான் சொல்லியிருந்தேன் நீங்க ட்வின் ஃபிளேமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்க கரண்ட் எனர்ஜில சொல்லியிருந்தேன். ஸோ ட்வின் ஃபிளேமா இருக்கும் பட்சத்துல, இது ட்வின் ஃபிளேம் கனெக்ஷனுக்கு மட்டும் இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ட்வின் ஃபிளேமா இருக்கும் பட்சத்துல நீங்க இப்போ ஒரு மேஜர் செப்பரேஷன் உங்களுக்குள்ள வந்திருக்கு, இந்த பிரிவு வந்திருக்குன்னா நீங்க ஹீல் ஆகணும். டெம்பரன்ஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ நீங்க லைஃப் வந்து இப்ப நீங்க ஸ்டேபிளா கொண்டு போகிற ஒரு நிலைமையில இருக்கீங்க. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு அவேக்கனிங் கொடுக்குது. ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு ஹைரஃபண்ட் ஆல்சோ, சரியா? ஸோ ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி தான் தெரியுது சிலருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ட்வின் ஃபிளேமா இருக்கும் பட்சத்துல நீங்க ஹீல் ஆகணும். இது ஒரு மேஜர் செப்பரேஷன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாங்க செப்பரேஷன் வந்ததே இல்லை, இப்பதான் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய செப்பரேஷன் நினைச்சீங்கன்னா ட்வின் ஃபிளேம். ஸோ நீங்க ஹீல் ஆகணும். 2 பேருமே இன்னர் ஒர்க் பண்ணணும். இன்னர் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரீயூனியன் நடக்கும். சரியா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் காமிக்குது. நான் ட்வின் ஃபிளேம்க்கு மட்டும் சொல்றேன். ஏன்னா இதுல மேஜர் ஆர்கானா பாத்தீங்கன்னா ஹைரஃபன்ட், டெம்பரன்ஸ், ஜட்ஜ்மெண்ட் இந்த கார்டெல்லாம் வரும்போது சொல்றேன். அண்ட் ஆல்சோ உங்க பெர்சன் வந்து ஒரு மாஸ்குலின் எனர்ஜியா இருப்பாங்க. சரியா? நீங்க ஃபெமினைன், மோஸ்ட்லி ஃபெமினைன் எனர்ஜி. நான் ஃபெமினைன்ங்கிறது போத் மேல் அண்ட் ஃபீமேல். இங்க எனர்ஜி மட்டும் நாங்க பார்த்துக்கோங்க. மாஸ்குலின் எனர்ஜியா இருப்பாங்க. மாஸ்குலின் எனர்ஜினா என்னன்னா, நான் சொன்னதுதான். ஜஸ்ட் ஈகோ அதிகமா இருக்கும், ஆதிக்கம் அதிகமா இருக்கும், கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருப்பாங்க. இப்ப அவங்க ஈகோல இருக்கலாம். ஸோ நீங்க எப்ப ஹீல் ஆகுறீங்களோ அதை இன்னர் ஒர்க் நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். ட்வின் ஃபிளேம் இன்னர் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான ரீயூனியன் இருக்கு. ஐ திங்க் இது ஸ்பெஷலி ஃபார் ட்வின் ஃபிளேம்க்கு வந்த ஒரு எனர்ஜி மாதிரி தெரியுது. ஸோ நீங்க அதுல கொஞ்சம் ட்வின் ஃபிளேம் வந்து கொஞ்சம் அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது தாண்டி உங்களுக்கு நீங்க ட்வின் ஃபிளேம்னு ஃபீல் பண்றீங்க, ட்வின் ஃபிளேம்க்கான கைடன்ஸ் வேணும்னா நீங்க என்னை பர்சனலா கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் 4 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் இதுல வந்து அவங்க கார்மிக் பார்ட்னரோட இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? உங்க பெர்சன் வந்து யாரோட கண்ட்ரோல்லயே இருக்காங்க. ஸ்ட்ராங்கா வந்து அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கலாம். இது வந்து ரொமான்டிக் பார்ட்னரா இருந்தா அட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கும். அதனால ரிலேஷன்ஷிப் வந்து இப்ப அவங்க கார்மிக் பார்ட்னரோட போயிட்டு இருக்கும். பட் அந்த தேர்ட் பார்ட்டி வந்து யாரா வேணாலும் இருக்கலாம். சரியா? ஸோ யாரோட ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு கார்மிக் கனெக்ஷன் மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்ல ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கும் அவங்களுக்கு. தென் போக போக இப்ப அவங்களுக்கு வந்து அது பெரிய பேர்டனா இருக்கு. அந்த பெர்சனோட இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பேர்டனா இருக்குது. இப்ப நீங்க வந்து செல்ஃப் ஹீல் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கிற பட்சத்துல அவங்க உங்களோட வேல்யூ அண்ட் வொர்த் வந்து இப்ப தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஒரு எனர்ஜி காமிக்குது. எஸ். சரியா? ஸோ உங்களை வந்து அவங்க மிஸ் பண்றாங்க. டிவைன் மாஸ்குலினா அவங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்க டிவைன் ஃபெமினைன் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க உங்களை பத்தின வேல்யூ, ரெஸ்பெக்ட், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுக்காம போனது, உங்களை வேல்யூ பண்ணாம போனது, அதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. யாரோட கண்ட்ரோல்லே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு கார்மிக் பார்ட்னரோடயோ இல்ல கார்மிக் பர்சன், இந்த கார்மிக்ங்கிறது யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களோட இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஹீல் ஆகணும், தென் உங்க பர்சனும் ஹீல் ஆகணும். டெம்பரன்ஸ் வந்திருக்கு. பொறுமை ரொம்ப தேவை. 2 பேர் ஹீல் ஆனா மட்டும்தான் இதுல வந்து ரீயூனியன் இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்து கரண்ட்ல இப்ப அவங்களோட எனர்ஜி அண்ட் உங்க ரிலேஷன்ஷிப்போட சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம்.
உங்க ரிலேஷன்ஷிப்ல இப்ப ஸ்பிரிட்டோட கைடன்ஸ், யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க? இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாம இருக்கலாம். பட் நீங்க வந்து அது வந்து தவறான ஒரு இதுல வந்து நீங்க கொண்டு போக வேணாம். ஸோ அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்க ஆரம்பிங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்க? ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஜட்ஜ் பண்ணாம அவங்க இடத்துல இருந்து நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. ஸோ நீங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க இல்லாம போயிருக்கலாம். உங்க சோல்மேட் வந்து உங்க டைப்பா இல்லாம இருக்கலாம். உங்க எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணாம இருக்கலாம். பட் அவங்களுக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அப்படின்னு நீங்க யோசிங்க. காம் ஆகிக்கோங்க. அவங்க மேல அந்த வெறுக்கிறது, அவங்க வந்தாங்கன்னா ஹர்ட் பண்றது, இல்ல அவங்களை வந்து ஒரு நெகட்டிவா நினைக்கிறது, அந்த மாதிரிலாம் வேணாம். நீங்க நெகட்டிவா நினைச்சீங்கன்னா அங்க உங்க பர்சனும் நெகட்டிவா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அங்க அந்த எனர்ஜி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்க நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா எவ்வளவு பாசிட்டிவா நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அங்கேயும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஷிஃப்ட் வரும். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் மைண்டா இருங்க. ரொம்ப வந்து நேரோ மைண்டடா யோசிக்காதீங்க. ஜஸ்ட் மனசுல வந்து நீங்க பாசிட்டிவா ஒரு கேஷுவலா எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுத்திக்காம ஜஸ்ட் நார்மலா நீங்க கொண்டு போறதுக்கு பாருங்க. அண்ட் செகண்ட் எனர்ஜி என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு லைட்டா எடுத்துக்கோங்க. நான் சொன்னதுதான், ரொம்ப டென்ஷன் ஆக வேணாம், சீரியஸா எதையும் எடுத்துட்டு போக வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்குள்ள நடந்த அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ், நீங்க சிரிச்சது, அந்த ஃபன் பண்ணது, ஃப்ளர்ட் பண்ணது, அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்களை பத்தி நீங்க நெகட்டிவாவே எதுவும் நினைக்காம ஜஸ்ட் என்னென்னலாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு உங்களோட தாட்ஸை பாசிட்டிவா கொண்டு போக பாருங்க. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் தான் உங்களுக்கு வேணும், இந்த பர்சன் தான் உங்களோட பர்சன் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா தோணுச்சுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுறாம அதுக்கான ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கும்போது செல்ஃப் ஹீல் பண்ணுங்க, செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க கொஞ்சம் எஃபர்ட் வந்து நீங்க அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு மெசேஜ் பண்றது மூலமா, அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றது மூலமா தான், அதுதான் உங்க எஃபர்ட்னு கிடையாது. உங்களை செல்ஃப் ஹீல் பண்றது மூலமாவும் நீங்க அவங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு வகையான எஃபர்ட் தான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு வேணும் நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்க எனர்ஜியை உங்களுக்கு கொடுங்க. சோ இதுவே ஒரு எஃபோர்ட் தான். இந்த முயற்சி எடுத்தாலே உங்க ரிலேஷன்ஷிப்ல இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. முக்கியமா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம், உங்களுக்கு இந்த பர்சன் வேணும் அப்படிங்கும் போது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஓப்பன் மைண்டடா இருங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல நடந்த நல்ல விஷயங்கள், என்ஜாய் பண்ண விஷயங்களை பாருங்க. இந்த கனெக்ஷனை விடக்கூடாது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரி, ஓகே, இதுதான் உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.